எல்லா பர்த்டேவுக்கும் ஏதாவது யோசிச்சு வாங்கி கொடுப்பேன். எதையுமே பத்திரமாவே வச்சுக்க மாட்டாங்க. அதனால இந்த பர்த்டேக்கு எதுவுமே வாங்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஏங்க ஏங்க இது என்ன கட்டப்பையில என்ன துணி? இது என்ன இது? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன். கிஃப்ட் வேறு பேக் கடியில் மாட்டிக்கிச்சு. ஹாப்பி டு யூ. வர மாட்டேங்குது. ஹாப்பியுமே என்ன வாங்கி தருவேன்னா ஹாப்பி டு யூ. அது ஆர்டர் போட்டு ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டில் கிடந்தது. அதுதான் போனேனே ஊருக்கு. அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்க? எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிட்டேன். என்ன இதே கலர் இருக்குது? பெருசாக போட்டீங்க? பெருசாக தான் இருக்குது. போட்டு காட்டுங்க. மேட்சாக இருக்கும். இப்போ இந்த வேஷ்டி போடு. வேற எதுவும் இல்லையா? வேற என்ன உனக்கு வாங்கிட்டு பட்டன் நானே பார்க்கல. இப்பதான் பார்க்கிறேன். வேற ஏதாவது வாங்கி கொடுப்போன்னு பார்த்தா செய்யணுமா? கரெக்டாக இருக்கிறாங்க. சூப்பர். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குல்ல? எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே இவங்க பர்த்டேக்கு ஒரு டிஷர்ட் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா இவங்க எடுக்கிறது மோஸ்ட்லி ஷர்ட்டாகவே இருக்குமா, அதனால் டிஷர்ட் எடுக்க மாட்டாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்சது டிஷர்ட் தான் சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி சன்கிளாஸஸ்ஸு, இந்த பியர்ட் ஆயில் ஒன் டைம் வாங்கி கொடுத்தேன். பியர்ட் க்ரோத்துக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் சர்ப்ரைஸாக நானே வாங்கி கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச்சு, பர்ஸுன்னு ஒன்று யோசிச்சு வாங்கி கொடுப்பேன். இப்போ லேடிஸ்க்குனா ஏதாவது டக்குன்னு வாங்கிடலாம். ஏகப்பட்டது இருக்குது. ஜென்ஸுக்குன்னு யோசிக்கும் போது என்ன வாங்குறதுனே தெரியாது. அதனால யோசிச்சு ஒன்று வாங்கி கொடுத்தா எதையுமே பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த நாளே எங்கேயும் கீழே கிடக்கும்னா பசங்க எடுத்து விளாண்டுட்ருக்குங்க. அதை வச்சு பார்த்தாலே டென்ஷன் ஆகிறதுனால தாங்க இந்த வருஷம் டிஷர்ட்டோட முடிச்சிட்டேன். இதான் என்னோட கிஃப்ட். டிஷர்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.